Welcome to JOAN'S Coastal Delicacies. Hi, this is Jayanti. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் நான் டெல்லியில் அடிக்கடி செய்வேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்காக இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபிஷ் கறி நான் டெல்லியில் ஹாஸ்டலில் இருக்கும்போது என்னுடைய ரூம்மேட் நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்த பொண்ணு, சிலிகுடி டார்ஜிலிங் பக்கத்தில் இருக்கிற பிளேஸ் அது. அங்கேருந்து வந்த பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த மாதிரி செய்வாள். நான் இப்போ நினைப்பேன், என்னடா இதில் ஒரு தக்காளி இல்லை, புளி இல்லை, எதுவுமே இல்லாமல் எப்படி இருக்குமோன்னு. ஆனால் அது செஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ ஒரு ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் கறியை நான் விடவே இல்லை. அடிக்கடி நான் டெல்லியில் இருக்கும்போது செஞ்சிட்ருப்பேன். இந்த ஃபிஷ் கறி சிம்பிளாக செஞ்சிடலாம், ஆனால் நல்லா ரெஸ்டாரண்ட்லலாம் செய்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் சொல்கிறது தான், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மீன் 1/2 கிலோ, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1½ டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 4, பிரியாணி இலை 1, பட்டை 1 துண்டு, முழு மிளகு 10, கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், ஆயில், உப்பு தேவையான அளவு. நான் இந்த ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு வஞ்சரம் மீன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் உப்புத்தூள் போட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு அதையும் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஃபிஷ் கறி நீங்கள் கெண்டை மீனில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக இந்த நார்த் ஈஸ்ட் சைடில் தான் இந்த மாதிரியான ஃபிஷ் கறி பண்ணுவாங்க. இது ரெஸ்டாரண்ட்லலாம் கூட இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு பேனை வச்சு ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கு நான் ஒரு 4 வெங்காயத்தை நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நல்லா இதில் போட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ளேமை நீங்கள் ஹைலேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா ப்ரௌன் ஆகணும், ஆனால் கருகாமல் ஈவனாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா எண்ணெயை நல்லா இருத்துட்டு எடுங்க. இந்த கிரேவிக்கு இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் மெயின் இன்க்ரீடியண்ட். இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம இந்த எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக ஃப்ரை பண்ணோம்ல, அதை மாதிரி தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருந்தேன், அதனால் இதுலேயே நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃபிஷ்ஷு சாதாரணமாகவே சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். நான் ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிவிட்டேன், அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். ரொம்ப நீங்கள் டீப்பாக ஃப்ரை பண்ணாதீங்க. நார்மலாக நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணால் போதும். இப்போ ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த கறி ஆக்சுவலாக நான் டெல்லியில் ஹாஸ்டலில் இருக்கும்போது என்னுடைய ரூம்மேட் சிலிகுடியிலேருந்து வந்திருந்த பொண்ணு, அந்த பொண்ணு தான் இந்த மாதிரி செய்வாள். அப்போ நான் நினைப்பேன், என்னடா ஒரு தக்காளி போடல, புளி ஊற்றலை, எப்படி இருக்குமோன்னு. ஆனால் இதை செஞ்சு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்ததை நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பார்த்துட்டே இருங்க. இப்போ இந்த எண்ணெயிலே நான் ஒரு பே லீஃப் போட்டுக்கிறேன். அது மாதிரி ஒரு துண்டு பட்டை, அப்புறம் ஒரு 10-12 மிளகு, முழு மிளகு, அதையும் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். அதை நல்லா நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். யூ ஆர் வாட்சிங் ஜோன்ஸ் கோஸ்டல் டெலிகசிஸ். இஞ்சி பூண்டு வதக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுலில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, அதையும் இதோட போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் இந்த பவுலில் போட்டு நம்ம கொஞ்சமாக இதுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம இந்த எண்ணெயில் ஊற்றி நல்லா நம்ம வதக்கிடணும். இந்த எண்ணெய் வந்து மேலே மிதந்து வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் மிதந்து வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த ப்ரௌன் வெங்காயம், அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இந்த மிக்சியிலே நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதோட ஊற்றிக்கிறேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவி வந்து நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்குது. இப்போ இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதுக்கு சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, கிரேவிக்கு மட்டும் போட்டால் போதும். நம்ம ஏற்கனவே ஃபிஷ்ஷுக்கு போட்டிருக்கோம். இப்போ வந்து இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகாவை நான் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதோட போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை வந்து இந்த கிரேவியில் போட்டுக்கலாம். போடும்போது நீங்கள் வந்து பார்த்து தனித்தனியாக போடுங்க. ஃபிஷ்ஷை உடையாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ ஃபிஷ்ஷை எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்குது. இந்த கிரேவி வந்து இந்த ஃபிஷ்ஷோட சேரணும். அதனால தான் நமக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். இதை நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனால் மீன் உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மூடியை போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, திறந்து பார்க்கலாம். திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரே வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரைஸ் கூட சாப்பிட்லாம், சப்பாத்தியோட சாப்பிட்லாம், நானோட சாப்பிட்லாம், எல்லாமே ரொம்ப நல்லா டெலிஷியஸாக இருக்கும் இந்த மாதிரியான ஃபிஷ் கறி. இப்போ பிளேட்டிங் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் லெமனை புழிஞ்சு சர்வ் பண்ணலாமா? ஃபிஷ் கறியோட நான் ஒரு மல்டிக்ரெயின் ரொட்டி ஒன்று பண்ணியிருக்கேன். இது ரைஸோடையும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் கறி நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. நார்த் ஈஸ்ட் ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் கறி பண்ணி காட்டியிருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள்லாம் செய்யணுன்றதுக்காக தான் நாங்களும் கஷ்டப்பட்டு நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க எங்களுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, see you in the next video. Bye bye. Thanks for watching.